ஏன்னா நட்பு அப்படிங்கிறது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை. அதனால தீர்ப்பை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. தேவைப்படுமான்னு பாருங்க. ராமாயணத்துல 10 மாதம் சீதை பிரிந்திருந்தாள் என்பதற்காக யாரோ ஒருவன் சொன்னான் என்பதற்காக ராமன் தீக்குளிக்க வைத்தான். அதே மகாபாரதத்துல வாங்க நடுவர் அவர்களே, கர்ணனும் துரியோதனன் நம்ம கெட்டவனாவே பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த துரியோதனுடைய மனைவி பானுமதியும் சொக்கட்டான் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல எதிர்த்தா அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. கர்ணன் இருக்கிற பக்கமா துரியோன் வர்றா. பானுமதி பார்த்துட்டா, கணவர் வர்றாரேன்னு எந்திரிச்சா. என்ன பாதி ஆட்டத்திலேயே எந்திரிச்சு போற அப்படின்னு இப்படி கைய வச்சா. அவ இடையில கட்டியிருந்த அந்த மேகலை அருந்து கீழே விழுந்துச்சு. திரும்பி பார்த்தா கர்ணன் நிக்கிறா, இந்த துரியோதனன் நிக்கிறா. கர்ணன் குலையெல்லாம் நடுங்குது. ஐயோ, ஒரு அரசனோட மனைவியோட இடைய நம்ம இழுத்து மேகலையை அறுத்துட்டோமே, என்ன நடக்குமோ அப்படின்னு பதறிக்கொண்டு இருக்கும் போது, யாராலெல்லாம் துரியோதனன் கெட்டவனாக நினைக்கப்பட்டோமோ அந்த துரியன் சொன்னான், இந்த முத்துக்களை எடுக்கவா கோர்க்கவான்னு சொல்லி அந்த துரியோதனன் கேட்டான்னு சொன்னா